Hi, hello, வணக்கம் and welcome back to the show. Today trendingல இன்னைக்கு சினிமால என்ன விஷயம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். First of all நம்ம ரஜினி கமல் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய படத்தை பத்தின டாபிக் தாங்க ரொம்ப நாளாவே சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு. ஏன்னா தமிழ் சினிமா ரசிகர்கள் கொண்டாடின எவர் கிரீன் பேர் அப்படின்னா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் தான். அந்த அளவுக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத தாண்டி ரெண்டு பேருமே இணைஞ்சு 10 படங்கள் வந்து தொடர்ந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு தெரியல, ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சு நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க போல. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தனித்தனியா படங்கள் நடிச்சாலும் மக்கள் மனசுல இப்போ வரைக்குமே வந்து ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தமிழ் சினிமாவோட ரெண்டு லெஜெண்ட் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ரஜினி கமல் ரெண்டு பேரையும் தான் சொல்லணும். தனித்தனியா நடிச்சாலே வேற லெவல்ல இருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து அதுவும் 46 வருஷத்துக்கு அப்புறம் நடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா பிளாக் பஸ்டர் படமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ரசிகர்கள் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. கடைசியா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச கூலி படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் லோகேஷ் கனகராஜ் வந்து அடுத்ததா வந்து நம்ம ரஜினிகாந்த் அண்ட் கமல்ஹாசன் வச்சு படம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுலயே முக்கியமா இந்த படத்தை வந்து நம்ம கமல்ஹாசனோட ராஜ்கமல் பிலிம்ஸ் அண்ட் ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து இணைஞ்சுதான் தயாரிக்கிறதாவும் சொல்லியிருந்தாங்க. இப்படி பல நியூஸ் போயிட்டு இருந்தாலுமே அபிஷியலா எந்த நியூஸ்மே வெளில வரலையே. நான் லோகேஷும் எதுவும் சொல்லல, அதே மாதிரி நம்ம ரஜினியா இருக்கட்டும் கமல்ஹாசன் யார் சைட்ல இருந்து எந்த ஒரு நியூஸும் வரல அப்படின்னு சொல்லி தான் ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரியே நம்ம சைமா விருது விழால நம்ம கமல்ஹாசன் அவர்களே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதாவது நானும் ரஜினியும் இணைந்து படம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் படமே இன்னும் எடுக்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ள தரமான படமா தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்து அவரே வந்து எச்சரிக்கையும் கொடுத்துட்டாரு. அப்படி இருந்தாலும் டைரக்டரை பத்தி எந்த ஒரு வார்த்தையுமே அவர் பேசல. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா உண்மையாமே லோகேஷ் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணிச்சாரா இல்ல வேற யாராச்சும் டைரக்டரா அப்படின்ற மாதிரியும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. முக்கியமா இப்போ நம்ம ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் வந்து கேரளால போக போதான். சோ அதுக்காக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏர்போர்ட் போனப்ப அவர்கிட்ட இந்த படத்தை பத்தி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ராஜ்கமல் நிறுவனம் அண்ட் ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து இணைஞ்சு தயாரிக்கக்கூடிய படத்துல வந்து நான் நடிக்கிறேன். சோ நானும் கமலும் வந்து சேர்ந்து நடிக்கணும் அப்படின்றது ஆசைதான். அதுக்கான கதையும் கதாபாத்திரமும் அமைஞ்சா கண்டிப்பா நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ எப்பயுமே நம்ம கமல் அவர்கள் தான் லைட்டா குழப்புற மாதிரி பேசுவாரு. இன்னைக்கு ரஜினி அவர்கள் இப்படி சொன்னதுக்கு அப்புறமா தான் ரசிகர்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய குழப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னும் கரெக்டான கதை அண்ட் கேரக்டர் அமைஞ்சாதான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே வந்து சேர்ந்து நடிக்க தான் போறாங்களா, அப்ப இன்னும் கதையே ரெடி பண்ணலையா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து டைரக்டர் இன்னும் டிசைட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கப்போ லோகேஷ் ஒருவேளை சர்ப்ரைஸா வச்சு லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ணுவார் அப்படின்றத அபிஷியலா தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா இல்ல வேற யாராச்சும் டைரக்டர் மாத்துவாங்களா அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா லோகேஷ் ஒருவேளை இந்த படத்தை டைரக்ட் பண்ணார் அப்படின்னா ஆல்ரெடி வந்து அவர் ரஜினியை வச்சு கூலி படமா இருக்கட்டும், அதே மாதிரி கமல்ஹாசன் வச்சு விக்ரம் படமும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சு படம் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பா அந்த படம் LCUல வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுலயும் ஒரு பெரிய ட்விஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம விக்ரம் படத்துல வந்து நம்ம சூர்யா ரோலெக்ஸ் கேரக்டர் வந்து இந்த படத்துல வைக்க போறதாவுமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கப்போ திடீர்னு ரஜினி சொன்ன இந்த பதில வந்து இது எதுவுமே நடக்காம போயிருமா, அப்ப இது என்ன மாதிரி கதையா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அதே மாதிரி படத்தோட அப்டேட்ஸே இன்னும் எதுவும் வரல, பட் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்ற அப்டேட்டை வச்சே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஓட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமாச்சும் படத்தோட அப்டேட்ஸ்லாம் வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்தரலாம்.